சென்னையில் ரயில் நிலைய நடைமேடையில் நடந்து சென்ற ஓய்வு பெற்ற துணை ராணுவப்படை ஆய்வாளரிடமிருந்து 49 சவரன் நகை பறிக்கப்பட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வணக்கம் வினோத், இந்த வழிப்பறி சம்பவம் எப்படி நடந்தது? விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க வினோத். வணக்கம் திவ்யா. சென்னையில் ரயில் நிலையம் நடைமேடையில் நடந்து சென்ற ஓய்வு பெற்ற துணை ராணுவப்படை ஆய்வாளரிடமிருந்து 49 சவர நகை பறிக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நாகர்கோவிலை சேர்ந்தவர் நாகராஜன். துணை ராணுவப்படையில் பணியாற்றி ஆய்வாளராக ஓய்வு பெற்ற இவர் ஆவடியில் உள்ள உறவினர் வீட்டில் செல்வதற்காக நேற்று முன்தினம் நாகர்கோவிலில் இருந்து புறப்பட்டு ஹைதராபாத் எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் விழுப்புரம் வந்து இறங்கியுள்ளார். தனது மனைவியுடன் வந்த இவர் விழுப்புரத்திலிருந்து சென்னைக்கு சேலம் விரைவு ரயிலில் புறப்பட்டு எழும்பூர் வந்து இறங்கியவர் பின்னர் மின்சார ரயிலில் பூங்கா நகர் ரயில் அங்கிருந்து சென்ட்ரல் புறநகர் ரயில் நிலையத்திற்கு ஆவடி செல்ல திட்டமிட்டிருக்கிறார். இந்த நிலையில் எழும்பூரில் இருந்து புறநகர் ரயில் மூலம் பூங்கா நகர் ரயில் நிலையத்திற்கு சென்ற அவர் அங்கிருந்து நடந்து சென்ற போது பின்னால் வந்த மர்ம நபர்கள் நாகராஜனின் பையில் இருந்த 49 நகையை திருடி கொண்டு தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் என்ன செய்வது என்று தவித்த நாகராஜன் ரயில்வே எழும்பூர் போலீசாரிடம் தகவலை கொடுத்திருக்கிறார். துணை ராணுவ படையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆய்வாளர் அவர் தனது நகையை பறித்து சென்று விட்டதாகவும் அவர்கள் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும் என ரயில்வே போலீசாரிடம் புகார் என்பதை கொடுத்திருக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில் ரயில்வே போலீசார் அவர் வந்தபோது இருந்த அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி இந்த பறிப்பு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் என்பதை தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த நிலைதான் ரயில் நிலைய நடைமேடையில் நடந்து சென்று தம்பதியிடமிருந்து 49 சவரன் நகை பறிக்கப்பட்ட சம்பவம் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திவ்யா, விரிவான விவரங்களுக்கு நன்றி வினோத்.